ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் பொண்டாட்டி எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி கண்ணு முழிச்சு பார்க்குறா. அங்கே நெருப்பு பற்றிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு, அதுவும் விஷாக்காவோட ஷாலில். உடனே விஷாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அதுக்கப்புறமா தான் தெரியுது அவன் மேலே நெருப்பு பற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால போன பாட்டிலே எதையோ ஒன்று நெருப்பில் போட்டிருப்பான்னு நான் சொன்னேன். அது அவளோட ஷாலை தான் தூக்கி போட்டிருப்பான் போல. ஸோ அப்படியே அவங்க எல்லாரும் நெருப்புன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் இவன் மயூரா ஷூட் பண்ண விட அம்மா போய் குறுக்கால நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் கடுப்பையும் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஒரு வழியா அந்த நெருப்பையுமே அணைச்சாச்சு போல. அதுக்கப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, நான் போய் மருந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து கிளம்பி போயிட்டா. காலில் சுட்டுருச்சு போல. அதுக்கப்புறம் இவன் திமுறா சொல்லிக்கிட்டு இருக்கான், உன்னால என் பொண்டாட்டிய நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தான், பட் உன் பொண்ணு என் கஸ்டடியில தான் இன்னும் இருக்காங்கிறது நீ மறந்துட்டியா? அவளை நான் என்ன வேணா பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி மாட்டிட்டு போயிட்டு இருக்கா. அவனுக்கா சமக்கவும் வருது. அதுக்கப்புறம் குடும்பத்துக்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான். அவ எப்படி என்னோட தாரா மேல கைய வைப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ மட்டும் ஏதாவது என் தாராவை பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் அவளை உயிரோடவே விட மாட்டேன். அப்படி எதுக்காக இவ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் அண்ணங்காரனுமே அவ இதெல்லாம் ஒன்ன பழிவாங்கத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னையா என்ன எதுக்காக பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இந்த ஃபைலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அந்த ஃபைலில் அவன் என்னத்தை படிச்சான் அப்படிங்கிறது தெரியல. அப்படியே ஃபைலை கீழே போட்டு ஷாக்கிங்கா பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னப்பா அதுல இருக்கு, என்னத்த நீ படிச்ச அப்படின்னு அப்பாவும் கேட்குறாரு. அப்பதான் அவனுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. அதாவது அந்த விஷாக்கா எதுக்காக இவனை பழி வாங்க இப்படி துடிக்கிறா அப்படின்னா, நம்ம ஓம்கார் ஒரு மார்பல் கிங்குங்கிற விஷயம் நமக்கு ஆரம்பத்திலேருந்தே தெரியும். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விஷாக்காவோட தம்பி விஷாலுங்கிறவன் தான் மார்பல் கிங்காவே இருந்திருக்கான். அவன்கிட்டேருந்து அவனோட மார்பல் பிசினஸை இவன் எழுதி வாங்கியிருக்கான். சும்மா ஒண்ணும் இல்ல, பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த வீடு கூட அவனோட வீடு தான். ஏற்கனவே பொண்ணுகிட்ட கூட சொல்லியிருப்பான்ல, நான் சம்பாரிச்சு மொத வாங்கின வீடே இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த விஷாக்காவோட தம்பிக்கிட்ட இருந்து அவனோட கம்பெனியை மட்டும் இல்லாம வீட்டையுமே சேர்த்து எழுதி வாங்கியிருக்கான். ஸோ இதனால மனசொடிஞ்சு போய் அந்த பையன் சூசைட் பண்ணி செத்து போயிருக்கான். ஸோ இதுக்கு முழுக்க ஓம்கார் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஷாக்கா முடிவே பண்ணிட்டா. அதனால தான் அவனை பழி வாங்குறதுக்கு இப்படி துடிச்சிட்டு இருக்கா. ஆனா இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு, நான் ஒன்னும் அவனை கொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் அப்பாவும் கேட்குறாரு. அப்படின்னா இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இதுல நீ ஒரு தப்பும் பண்ணல. இந்த விஷயத்த போயிட்டு அந்த விஷாக்கா கிட்ட சொல்லி புரிய வைப்போம் வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. நம்ம போய் சொன்னாலும் அவன் நம்ப மாட்டா. அவ முழுக்க தம்பியோட இறப்புக்கு நான் தான் காரணம்னு அவ முடிவே பண்ணிட்டா. அப்படி இருக்கும்போது நம்ம என்னத்தான் சொன்னாலும் அவ அதை நம்ப போறதே கிடையாது. ஸோ இந்த விஷயத்துக்காக தான் மயூராக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவளை பகடக்காயா யூஸ் பண்ணி என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போ மறுநாள் ஆயிடுது. இன்னைக்கு தான் அந்த விஷாக்காக்கு பர்த்டே போல. ஸோ அதனால எல்லாரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு நிழல் அந்த பக்கமும் இந்த பக்கமும் போற மாதிரி தெரியுது. அந்த நிழல்ல இருக்கிற முகத்தை பார்க்கும் போது அப்படியே அச்சலா இந்த விஷாக்காவோட தம்பி மாதிரியே தெரியுது அவளுக்கு. உடனே பயந்து போயிட்டு அந்த நிழல்ல பின்தொடர்ந்து பின்னாடியே போயிட்டு இருக்கா. போய் பார்த்தா ஒரு ரூம் கிட்ட தான் அந்த நிழல் போய் நின்றுருக்கும் போல. அங்க போய் பார்த்துட்டு கண்ணாடியை பார்த்து ஷாக் ஆகுறா. ஏன்னா அந்த கண்ணாடியில ரத்தத்தால எழுதி இருக்கு ஹாப்பி பர்த்டே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு வேற எழுதி இருக்கு. ஸோ இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு தம்பிக்காரன் தான் ஆவியா வந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பயப்படுறா. அப்புறம் அங்க தூரத்துல பார்த்தா தம்பிக்காரனுமே நின்றுட்டு இருக்கான் போல. அது இவளுக்கு பிளர்ரா தெரியுது. ஸோ பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் கத்திடுறா. ஸோ பார்ட்டியில எங்க இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கவங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டு உடனே இது விஷாக்காவோட குரலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி ஓடி பாக்குறா. அவ பார்க்கும்போது இவன் நான் அவனை பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. யாரை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா, அதுவும் அங்கதான் அந்த கண்ணாடியை பாரு ரத்தத்தால எழுதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிச்சா. அந்த கண்ணாடியில இப்ப எதுவுமே இல்லை, ரொம்ப கிளீனா இருக்கு. இங்க தானே பார்த்தேன் ரத்தத்தால இப்பதானே எழுதி இருந்துச்சு, இப்ப எப்படி காணாம போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. என்ன பார்த்தீங்க, யாரை பார்த்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவ தம்பி தானே இப்பவும் சொல்ல மாட்டேங்கிறா. அவனை பார்த்தேன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கா. ஸோ இது எல்லாமே நம்ம ஹீரோவோட பிளான் தான். அவன் தான் என்ன பண்ணியிருக்கான்னா தம்பி மாதிரியே ஃபேஸ் கட்ல இருக்கிற ஒருத்தவனை பிடிச்சி நடிக்க சொல்லியிருக்கான் தம்பி மாதிரியே. ஸோ அதனால தான் அவன் போயிருக்கான். ஸோ அவனை தான் இவ பார்த்துட்டு பயந்து போயிட்டு இருக்கா. இருங்க நான் போய் வெளியே பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வெளியே வரைக்குமே செக் பண்ணி பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. எதுக்காக விஷாக்கா இப்படி பயந்து போனாங்க, யாரை பார்த்துட்டு பயந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டு இருக்கா அந்த விஷாக்கா. அப்பன்னு பார்த்து அவளோட லேப்டாப் எடுக்கிறதுக்காக அக்காக்காரி அவளோட ரூமுக்கு வந்திருக்கா. அவள் தூங்கிட்டு இருக்கா நல்லா அசந்து.
ஸோ அதனால எப்படியோ அந்த லேப்டாப்பை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஓம்கார் கிட்ட போய் கொடுத்துட்டா போல. மறுநாள் ஆனதும் மார்பல் பிசினஸ் கம்பெனியை பத்தி பிரசன்டேஷன் நம்ம ஹீரோயினி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அதை பத்தின ப்ராஜெக்டை ஸோ பண்ணுங்க விஷாக்கா, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் அந்த லேப்டாப்பை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே ஷாக் ஆகுறா. ஏன்னா அவளோட தம்பி போட்டோ தான் இப்போ ஸ்க்ரீன்ல அப்படியே தெரியுது. ஸோ இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. உடனே நம்ம ஹீரோயினி ஓடி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. அங்க எதுவுமே இல்ல. மார்பல் பிசினஸோட அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. இதுல எதுவுமே இல்லையே, நீங்க எதை பார்த்து பயந்தீங்க அப்படின்னு கேட்டா இல்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ சமாளிச்சுட்டு திரும்பவும் போயிட்டு நம்ம ஹீரோயினை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ரெடியா இருக்கா. அப்போ அவ லேப்டாப்பை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கா. ஏன்னா இந்த தடவை அந்த லேப்டாப்ல தம்பிக்காரனே மெசேஜ் சொல்ற மாதிரி, அதாவது என்னோட சாவுக்கு யாரும் காரணம் இல்லைங்கிறது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆனாலும் ஏன்கா உடனேயே ஏமாத்திக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அவ பயந்து போயிட்டு இல்ல இது இப்படிலாம் நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ஓடி வந்து பார்க்கும் போது அப்போ அந்த லேப்டாப்ல எதுவுமே இல்லை. என்னதான் நடக்குதுங்கிறது ஒண்ணுமே புரியல. இவ எதை பார்த்துட்டு பயப்படுறாங்கிறதும் ஒன்றும் புரியல. அப்புறம் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அந்த லேப்டாப்பை செக் பண்ணி பார்க்குறா. அந்த லேப்டாப்ல எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருக்கு. அப்புறம் எதை பார்த்துட்டு விஷாக்கா அப்படி பயந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவளும் முழிச்சிட்டு இருக்கா. அண்ட் எதுவுமே நம்ம ஓம்காரோட பிளான் தான். அந்த விஷாக்காவோட லேப்டாப்பை எடுத்துட்டு வர சொன்னான் இல்லையா, அதுல அண்ணனோட ஹெல்ப்போட ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் அந்த தம்பியோட போட்டோவும் அப்புறம் அந்த மெசேஜும் ஷோ ஆகுற மாதிரி இவங்க தான் வந்து காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது தானாவே டெலிட் ஆகுற மாதிரியும் அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. இதை பத்தி விஷாக்கா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம மயூராமே போறா. நீங்க என்ன பாத்தீங்க, எதை பாத்தீங்க, நான் அந்த லேப்டாப்பை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுல எதுவுமே இல்லையே, அப்புறம் எதை பார்த்துட்டு நீங்க பயந்து போனீங்க அப்படின்னு கேட்டா அவ எதுவுமே சொல்ல மாட்றா. நான் எப்படி சொன்னாலும் நீ நம்ப போறது கிடையாது, என்ன நீ நம்பவா போற அப்படின்னு கேக்குறா. ஏன் நான் நம்ப மாட்டேன், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஓம்கார் தான். அவன் தான் என்ன எதுலயோ மாட்டி விடுறதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அவர் எதுக்காக இதை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பி கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு இவளால எந்த பதிலும் சொல்ல முடியாது. வேணா விடு மொய்ரா, எப்படி நீ என்ன நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அப்புறம் இப்ப மறுநாள் ஆயிடுது. காலங்காத்தாலே அவ எழுந்திருச்சு பாக்குறா. எதிர்த்தாப்புல அங்க தூக்கு கயிறு தொங்கிட்டு இருக்கு. அதை தொங்க விடுறதே மாமனாரும் அக்காக்காரியும் தான். அதை பார்த்துட்டு இவ பயந்து போயிடுறா. உடனே இவ ஜன்னல் கிட்ட வந்து இது என்னது, இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. அடுத்த நிமிஷம் கதவு கிட்ட இருந்து ஒரு பாடி வந்து விழுந்துகிட்டு இருக்கு. அந்த பாடி இவளோட தம்பியோட தான் போல. அப்படியே முறைச்சு பாக்குறத பார்த்துட்டு பயந்து போய் கத்திடுறா. அந்த சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோயினி ஓடி வந்துட்டா. அவ வந்து என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்டா அந்த அவன் வந்துட்டான், என்னோட தம்பி வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவங்க தம்பி இறந்து போயிட்டாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொன்னா இல்ல இப்பதான் நான் பார்த்தேன், இங்க தூக்கு கயிறு தொங்கிட்டு இருந்துச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க காமிச்சா அங்க இல்ல, அங்க பாடி இருந்துச்சு நான் பார்த்தேன் மயூரா ப்ளீஸ் என்ன நம்பு அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, இங்க யாருமே இல்லை அப்படின்னு அவளும் சொல்லிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அங்க கார்டன்ல தம்பிக்காரன் நடந்து போற மாதிரியே தெரியுது. உடனே இவ அதோ போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா கார்டனுக்கு. அங்க வந்து நின்னுக்கிட்டு யார் அது என்ன பயமுடுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. பார்த்தா இந்த பக்கமும் அந்த பக்கமும் சொல்லிட்டு யாரோ கிராஸ் பண்ணி போற மாதிரியே தெரியுது. யார் இது, மரியாதையா இங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. பின்னாடியே நம்ம ஹீரோயினி ஓடி வந்துட்டா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கண்ணு தெரியாத மாதிரி ஆக்டிங்க போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். என்னாச்சு மொய்ரா, ஏன் இப்படி விஷாக்கா கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவளுக்கு சமக்கம் வந்துருது. எனக்கு தெரியும்டா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே என் தம்பியை வச்சு இப்படி கேம் ஆடுற, என்ன பைத்தியமாக்க பாக்குறியா ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூந்துட்டி எடுத்து அவனை அடிக்க போயிட்டு இருக்கா. நிஜமாலுமே அவனுக்கு கண்ணு தெரியும் போது அந்த அடி அவன் வாங்கித்தான் ஆகணும். சோ அதனால மயூராவை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அடி அவன் வாங்கிக்கிட்டான். அப்படியே தலையில அடிபட்டுருது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி கத்துறா, விஷாக்கா என்ன காரியம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி வந்து புருஷங்காரனை பார்த்துட்டு அவனை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருந்தா. அவ திரும்பவும் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா, எனக்கு தெரியும், நீ என்னை எதுல சிக்க வைக்க பாக்குற, நீ திரும்பவும் அதே தப்ப பண்ண நான் விட மாட்டேன், திரும்பவும் என் தம்பிக்கு நீ இப்படி ஒரு கொடுமையை பண்ண நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. சோ இவ எதை பத்தி பேசுறா அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினிக்கு புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு தொட்டியை கையில வச்சுட்டு இருக்கா அவனை அடிக்கிறதுக்காக. உடனே நம்ம ஹீரோவை போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு வேணா விஷாக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளை அங்க இருந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயாச்சு. ரூமுக்குள்ள வச்சு கதவை சாத்திட்டாங்க போல. அவ கத்துறா, ப்ளீஸ் மயூரா என்னை வெளியே விடு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினி வெளியே தான் நின்றுட்டு இருக்கா. நான் கதவை திறக்கிறேன் விஷாக்கா, ஆனா நீங்க
பொறுமையா அமைதியா ஆகணும். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க, ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க அமைதியா இருந்தாதான் நான் கதவை திறப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், ஓகே நான் அமைதியா தான் இருக்கேன், கதவை திற அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நிமிஷமே இவ கதவை திறந்தா அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறா. அப்புறம் எப்படியோ மடக்கி பிடிச்சிட்டாங்க. எனக்கு வேற வழி தெரியல விஷாக்கா, நீங்க இந்த மாதிரி ரொம்ப ரூடா நடந்துட்டு இருக்கீங்க, இதனால உங்களுக்கு மட்டும் இல்ல ஓம்காருக்கும் தான் பிரச்சனை, அதனால நான் இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுறா, மயக்க ஊசி போல. அதுக்கப்புறம் மயங்கின அவளை பெட்ல கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியாம புலம்பிக்கிட்டே இருக்கா. என்னதான் ஆச்சு இந்த விஷாக்காக்கு, திடீர்னு ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, அப்புறம் அவங்களோட தம்பி இறந்து போனதாக என்கிட்ட தானே சொன்னாங்க, அப்புறம் திடீர்னு வந்துட்டு இறந்து போன தம்பியை பார்த்ததாக சொல்றாங்களே, என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா. அப்ப அக்காக்காரி ஒரு மெடிசன் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கா. இது என்ன மெடிசன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தா இவளுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு போல, ஸோ அதுக்காக போடுற மெடிசன் தான். பட் இது ஓவர் டோஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பைத்தியம் முடிக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இவங்க அதைத்தான் பண்ணியிருக்காங்களோ, ஓவர் டோசஸா எடுத்துக்கிட்டதுனால தான் இவங்களுக்கு இப்படிலாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டாங்க. அப்போ ஓம்காரை கூப்பிட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு அவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கா. விஷாக்கா எதுக்காக அந்த மாதிரி சொன்னாங்க, திரும்பவும் உங்களை அதே மாதிரி ஒரு தப்பை பண்ண விட மாட்டேன்னு சொன்னாங்களே, அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு விஷாக்காவை தெரியுமா அப்படிங்கிற அந்த கேள்வியை வைக்கிறா. இவன் முடிச்சுக்கிட்டு இருக்கான், என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம. ஆனாலும் இவன் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றான். நிஜமாவே உங்களுக்கு அவங்களுக்கு தெரியாதான்னு கேட்டா தெரியாதுன்னு தான் சொல்றான். சரி அப்ப அவங்களோட தம்பி விஷாலை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்டா அவன் முழிச்சிட்டு இருக்கான், என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.